அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. நீ திரும்பி பார்த்த பொழுது, நீ புன்னகைத்த பொழுது, நீ நெருங்கி வந்தபோது, நீ உன் காதலை கொடுத்த போது, நீ கட்டி அணைத்த போது, நீ முத்தமிட்ட போது, நீயும் நானும் நாமான போது, பொழிந்தது போலவே பொழிந்தது போலவே நீ முகம் திருப்பிக் கொண்ட போதும், நீ முறுவலிக்காத போதும், நீ விலகி நடந்த போதும், நீ உன் காதலை எடுத்து கொண்ட போதும், நீ உனது முத்தத்தை முறித்து கொண்ட போதும், நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானாகவுமே ஆன போதும், பெய்யவே பெய்ததொரு மழை, ஒரே ஒரு சிறு வித்தியாசம், முன்னது அமுதம், அடுத்தது அதன் அதிகம். ஜோ மழை காலம் அப்படின்றதுனால மழையில இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதான்னு தெரியாம ஒரு நிகழ்வை வச்சுவிட்டு ஒரு மாசமா 30ஆம் தேதி நிகழ்வுன்னு சொல்லி அதுக்கு முந்தின வாரமே ஏற்பாடெல்லாம் செஞ்சு முந்தின வாரம் வச்சிருந்தா வைக்கலான்னு பார்க்கும்போது தம்பி அன்னைக்கு கல்யாணத்தை வச்சு விட்டாப்புல. சரி கல்யாணம் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி புத்தகத்தை வர வச்சு கல்யாணமான மாப்பிள்ளைய 2 நாள்ல இங்க எப்படி வர வைக்கிறது, அதனால சரி ஒரு வாரம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் தள்ளி போட்டு வைக்கலான்னு ஆச்சு. என்னைக்கு தள்ளி போட்டனோ அன்னைக்கு பிடிச்ச மழை நேற்று நைட்டு தான் ஓஞ்சிருக்கு. கேட்குறவங்களாம் என்ன நடந்துருமா? நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் யார் வந்தாலும் வரலனாலும் 10 புக்கையும் பேச நானும் இருப்பேன், எங்க ஐயாவும் வந்துடுவாரு, நீங்களும் வந்துருங்க அப்படின்னு. அதே போல எப்பொழுது குமிழ்முனை நிகழ்வு நடத்தினாலும் அரங்கம் நிறைந்து வெளியே ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு பேரன்பை எனக்கு தருகிறீர்கள். அதே போல் இன்றும் அரங்கம் நிறைந்திருப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று புத்தகங்களை வெளியிட்டு வாழ்த்துறைக்குரிய ஐயா பாலசங்கர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதாவது நீங்களாம் நினைக்கலாம் குமிழ்முனை நிகழ்வு வந்து இந்த மற்ற நிகழ்வுகள் மாதிரி ரொம்ப ஃபார்மலாலாம் இருக்காது. இங்கே ஒரு வரவேற்புரை அது இது இல்லை, இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிறப்பு விருந்தினர் ஆக்சுவலி உங்களில் யாரையாவது கூட நான் நேரில் வந்து கூப்பிட்டுருப்பேன். ஐயா நான் நேரில் ஃபோன் கூட பண்ணலை, ஒரு மெசேஜ் தான் பண்ணேன், ஐயா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்துருங்க. இவ்வளவே, இது எல்லாம் அன்பு. இந்த அன்பு தான் காரணம், வேற எதுவுமே இல்லை. அதுவும் கூட இல்லாம அரவிந்த தவிர இவங்க 2 பேரையுமே சொல்ல போனா தம்பி கல்யாணத்துக்கு போகலாம், இன்னைக்கு தான் நான் தம்பியை நேரில் பார்க்குறேன். நான் நேரில் பார்த்தது கூட கிடையாது. எழுத்துக்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் இணைந்தது. ஸோ அதனாலதான் இந்த உறவுக்கு இவ்வளவு பலம் இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க எப்படி நான் மனுஷங்களை நம்பி புத்தகத்தை வச்சுக்கிட்டு நீ எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல வாசிடா அப்படின்னு சொல்லி நிக்கிறனோ அவங்க மேல உள்ள நம்பிக்கையில, அதே போல இவன் நம்ம காசை களவான்ட்டு போனாலும் பரவாயில்லன்னு என்ன நம்பி இவங்க புத்தகம் போட்டிருக்காங்க. நான் இதுல பெரிய ஆள் இல்லை, இங்க புத்தகம் போட்ட எனது எழுத்தாளர்கள் தான் இந்த இடத்துல நான் பெருசா நினைக்கணும். ஏன்னா அவர்கள் என் மேல் வைத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்க கைகளில் தவழ்கிற இந்த புத்தகங்கள். மிக சுருக்கமாக இந்த 5 புத்தகங்களையும் பற்றி பேசி இந்த நிறைவுரை முடிக்கிறேன். இங்கு எழுதப்படாதவைகள் ஏதும் இல்லை, எழுதப்பட்டவைகளே எழுதப்படுகின்றன. இங்கு எழுதப்படாதவைகள் ஏதும் இல்லை, எழுதப்பட்டவைகளே எழுதப்படுகின்றன அவரவர் பார்வையில். அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொருத்தர் பார்வையா நம்ம பார்க்க போறோம். இளைய விழிகளே, இவங்க வந்து ஒரு ஆசிரியை, நம்ம எழுத்தாளர் மூலமா எனக்கு அறிமுகமானாங்க. இவங்களை இன்னும் நான் பார்த்தது கூட கிடையாது, போன்ல தான் பேசியிருக்கோம். இந்த மாதிரி இளைஞர்களுக்காக ஒரு கவிதை எழுதுறேன்னாங்க. இது கவிதையா என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அது வாசிக்கும் போது ஏதாவது என்னை பண்ணுதா, இல்லை இதை யாராவது ஒருத்தன் வாசிக்கும் போது அவனுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குமான்னா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தன்னம்பிக்கை கவிதைகள், இன்னைக்கு தன்னம்பிக்கை கவிதைகள் வருதான்னு பார்த்தா தெரியல எனக்கு. தன்னம்பிக்கை புத்தகங்கள் வரும், கட்டுரை புத்தகங்கள் இருக்கு, கவிதைகள் எல்லாமே அப்படி இருக்குதான்னா தன்னம்பிக்கை கவிதைகள் எழுதுறது அவ்வளவு எளிதா? அது வந்து அந்த வார்த்தையை பிடிச்சி அவனை உட்கார வச்சு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படியாக இந்த புத்தகத்துல தன்னம்பிக்கை கவிதைகள் நிறைய இருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது வந்துட்டு கவிதை அந்த சொல்லுக்குள்ளேயே விதைன்ற வார்த்தை இருக்கு. ஸோ விதைகள் ஒரு நாள் நிச்சயம் விருட்சமாகும். இந்த எழுத்தாளர்கள் எல்லாருமே நாங்கள் விதைகளாக தான் இங்கே விதைக்கிறோம். இவங்க எல்லாருமே நிச்சயம் ஒரு நாள் விருட்சம் ஆவாங்க. ஆகிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம். இளைஞர்கள் எல்லாருக்குமே உங்க கனவுகளை நீங்க துரத்தி பிடிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டீங்க, என்னடா இந்த உலகமே நம்மளை இப்படி பண்ணுதே, இல்லை நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னு உட்கார்ற ஒரு இடத்துல வந்து அவங்க சொல்லுவா, இந்த எழுத்தாளர் சொல்றாங்க, உட்கார்ந்து இருக்குல்ல, உட்கார்றதுக்கு தெம்பு இருக்குல்ல, யாரும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ இருக்குல்ல,
உயிரோட. போதும், வேற எவனையும் நம்பாது, நீ எந்திரிச்சு நடந்தா பாதை உருவாகும், நீ போய்கிட்டே இருப்ப, எதிரில் உள்ளதெல்லாம் உனக்கு கைவசப்படும் அப்படின்னு. அதான் இளைய விழிகளே, நீங்க போதைக்கு அடிமையாகி, போன்களுக்கு செல்போனுக்கு அடிமையாகி, வேற உறவுகளுக்கு அடிமையாகி போகாம இலக்கை நோக்கி பயணியுங்கள், நிச்சயமாக இலக்கு உங்களுக்கு வசப்படும் அப்படின்றது தான் இவங்க இந்த கவிதைகள் ஃபுல்லாவே எழுதியிருக்காங்க. தலைப்புகளே ரொம்ப அருமையா இருக்கும். தன்னம்பிக்கை தவிர, நல்ல சிந்தனைக்கு தடை இல்லை, வெற்றி உங்கள் கையில், உழைப்பின் அழைப்பு, இப்போ வெற்றி, இளைய சமுதாயம் சிகரம் தொடும் லட்சியம், இப்படி இவங்க வந்து ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழே ஒரு நீள் கவிதையா எழுதியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே கவிதைகள் ஒரு வரியில 2 வரியில 5 வரியில சுருங்குற காலத்துல நீள் கவிதை எழுதுற ஒருத்தங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல, இவ்வளவு எழுதுறாங்களே. எனக்கெல்லாம் இந்த சின்ன கவிதைகளோட நீள் கவிதைகள் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழ் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ கொஞ்ச நேரம் அந்த தமிழை வாசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்றதுதான். அதனால எனக்கு வைரமுத்து ரொம்ப பிடிக்கும். ஐயா சொன்ன மாதிரி புது கவிதைக்கு வித்திட்டவர், புது கவிதைகள்ல நிறைய காரியங்கள் பண்ணியிருப்பாரு. இவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது அதுதான். அவர் புது கவிதையில நிறைய வித்தியாசம் பண்ணி இல்லை எழுதுனதுனால அவர் மரபு கவிதை எழுதாம போயிட்டாரான்னு கேட்டா கிடையாது. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்னு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க. அந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்னு வந்து ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அவரோட டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் அவங்க கூட பேசிட்டு இருக்கல, திடீர்னு ஒரு பூதம் அவங்க வந்து ஒரு பரிசு கொடுத்தாங்களாம் அவருக்கு. அது வந்து ஒரு ஒரு காப்பி கோப்பம், ஒரு பரிசு. அவர் வந்து அது அழுக்கா இருக்குன்னு சொல்லி அவரோட நண்பர் தொடச்சிக்கிட்டு இருந்தாராம். உடனே இவர் சொன்னாராம், ரொம்ப தொடக்காத, பூதம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூதம் வந்தா இப்ப என்னென்ன, என்னத்தையாவது கேட்டா தரப்போகுது அப்படின்னாரு. அப்ப இவருக்கு தோணுச்சான், பூதம் வந்தா என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. உடனே வண்டியை நிறுத்தி காரை நிப்பாட்டுன்னு சொல்லி பக்கத்துல இருந்த புளிய மரத்துக்கு அடியில போய் கையில இருந்த அழைப்புதல்ல எழுதின கவிதை தான் இது. என்சீர் விருத்தத்துல எழுதின கவிதை அது. சத்தமில்லாத தனிமை கேட்பேன், சஞ்சரமாய் வந்து விழும் வார்த்தை கேட்பேன், ரத்தத்தில் எப்போதும் வேகம் கேட்பேன், ரகசியம் இல்லாத வாழ்க்கை கேட்பேன், சுத்தத்தை கொண்டாடும் சூழல் கேட்பேன், சுடர்விட்டு பொழிகின்ற ஞானம் கேட்பேன், யுத்தங்கள் இல்லாத உலகம் கேட்பேன், உலகெங்கும் சமபங்கு மழையை கேட்பேன். இப்படி இது ஒரு 3 பக்கத்துக்கு போகும். இப்படி எழுதினதான் நம்ம பாட்டுல சின்னதா நம்ம படிக்கிறது. ஆக அவர் அதுலயும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் தான். அங்கிருந்து வந்ததுதான் இதெல்லாம். அப்ப நம்ம அதையும் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை எழுதும் பொழுது மிக லாவகமாக நமக்கு கைக்கு வரும். அடுத்ததாக என் 100% காதல். அதாவது இந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு யுகமா காத்துக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். 1 வருஷம் ஆச்சு இந்த புக்கு என்கிட்ட வந்து. 1 வருஷமா பார்த்து செதுக்கின புத்தகம் தான் இந்த புத்தகம். நிறைய தடை இந்த புத்தகம் வெளிவர்றதுக்கு. முதல் 10 புத்தகங்களுக்குள்ளேயே வந்திருக்க வேண்டியது. அப்புறம் 20வது புத்தகமா வந்துச்சு. 20வது புத்தகமா வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நான் வைக்கும் பொழுது இதை ரிலீஸ் பண்ண நினைச்சிட்டே இருப்பேன். எப்பயுமே என் பசங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு புத்தகம் தாண்டா அதோட வெளியீட்டு தேதியை முடிவு பண்ணும், நீயோ நானோ கிடையாது. அவனுக்கு தெரியும் எப்போ வெளிவரணும்னு. அந்த பொண்ணை அதே தான் சொன்னேன், விடுமா, அது என்னைக்கு வருதுன்னு நினைக்கும், அன்னைக்கு தான் வரும், இதை போட்டு நம்ம கொல்ல வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு தான் வரணும்னு நினைச்சிருக்கு போல. போன நவம்பர்ல எப்பயோ தான் இந்த புக்கு என்கிட்ட வந்துச்சு. இந்த நவம்பர் தான் இது ரிலீஸே ஆகுது. நவம்பர். ஆமா ஆமா, பாப்பா வரல, அவ்வளோ வர முடியல. அவங்க தேனியில இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு வேலை கிடைத்ததுனால இன்னும் அந்த பக்கம் மழை வேற, அவங்களால வெளியவே வர முடியலையா. இல்லைன்னா கட்டாயம் வந்திருப்பாங்க. ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதாவது வந்து அவங்க ரொம்ப வாசிக்கிறவங்களும் கூட. எனக்கு இந்த பெண்கள் பார்வையில் காதல் கவிதைகள் எழுதுனா ரொம்ப பிடிக்கும். கார்காலானுங்கன்னு ஒரு புக் இருக்கு, நீங்க முடிஞ்ச அதை வாங்கி வாசிங்க. இந்த கவிதை சூழல்கள்லயே மிக சிறந்த புத்தகம் அதுதான். அவங்க வந்து எழுதியிருக்கிற வரிகள் எல்லாமே அப்படி இருக்கும். நான் தினமும் முத்துக்குமாரோட அணிலாடு மூன்றில் படிக்கிற மாதிரி அந்த புக்கை டெய்லி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கார்காலானுங்க ரொம்ப அருமையான புத்தகம். அதுக்கு அடுத்து வந்து நான் மேகவர்ஷன் எழுதின காதல் அதிகாரம் படிச்சிருக்கேன். இதை தாண்டி ஆண்களுக்கான காதல்களை எழுதுகிற பெண்கள் மிக குறைவு. இப்போ நம்ம வந்து உமாதேவி அக்காலாம் எழுதிட்டு இருக்காங்க சினிமா பாடல்கள்ல. அப்போ வரும்போது இவங்க எழுதுற இந்த கவிதைகள் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது சும்மா நம்ம பேசுற வார்த்தை தான். சொல்லி பார்ப்போமே, உன்னை காணும் பொழுதெல்லாம் என் இதயம் தாளம் போடுது. இதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா எழுதிட்டு வாசி பாருங்க, உண்மைதான். உண்மையிலே ஒருத்தன் அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவளை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணும். அதுதான் இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறதுலாம் சொல்லுவாங்க. அது கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருக்குமே நடந்திருக்கும். முத நடக்கும்போது கண்டிப்பா நடந்திருக்கும். ஓயாம நடக்குமான்னா தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு எழுத ஒன்றும் இல்லாத போது, உன்னை நினைத்தால் போதும் கடைக்கு சென்று இன்னும் காகிதம் வாங்கி வரும் நிலைதான் வரும். எனக்கு எழுத ஒண்ணும் இல்லை, ஆனா உன்னைய நினைச்சிட்டேன்னா நான் கடைக்கு ஓடிட்டு இருப்பேன், பேப்பர் தீந்துடும், அவ்வளவு எழுத வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீ மெல்ல பேசு, என் நெஞ்சுக்குழி பூத்து போகும், ஒரு கடைக்கண் பார்வை வீசு. நீ மெல்ல பேசிட்டே என்ன ஒரு பார்வை பாரு,
நான் அப்படியே காற்றாய் மாறி உன் சுவாசத்தில் வாழ்வேன். நான் காத்தா மாறி உன் சுவாசத்திலே வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் ஆகும். ஒரு பொண்ணு இவ்வளவு லவ் பண்ணுமா? நம்மளால எழுதுவான், மழையை பிடிக்கிட்டு வரேன், நிலாவை கொண்டு வரேன், நானே எழுதுவேன். ஆனா இது நல்லா இருக்குல்ல, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது செம்ம அழகாவும் ஒரு மாதிரி ஜாலியாவும் இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊமையின் இதயத்தை ஊமை இதயத்தின் மௌன மொழிகள் கவிதையானால் காதல் தான். காதல்னா என்னன்னு நிறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க. இவங்களை பொறுத்தவரை எல்லா காதல் கவிதை எழுதுறதுமே காதல்னா என்னன்னு ஒரு கவிதையை வச்சிருவாங்க. நம்ம எங்க மாரிமுத்தன் மாதிரி தான், அவர்லாம் நேசகுலத்துல கல்லெறிஞ்சவர், அதுக்குதான் அவருக்கு இந்த புக்கை கொடுத்தோம். வந்து இன்னொரு கவிதையும் படிச்ச உளியிண்டா கல்ல உரிமையெல்லாம் படிச்சிருக்காரு, 2 புக்கு எழுதியிருக்காரு. அவர் மிகச்சிறந்த கவிஞர் தான். ஊமை இதயத்தின் மௌன மொழிகள் கவிதையானால் காதல் தான். உன்னை காணாமல் இருக்கும் பொழுதுகளிலும் உன் இருப்பினை உணர்ந்தால் காதல் தான். அவ பக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவளை பார்த்து ரொம்ப நாளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டுல, அதுதான் லவ். உன்னை சுற்றியே என் உலகம் இருப்பதும் உன்னை பற்றியே என் சிந்தனை இருப்பதும் காதல் தான். இவ்வளவுதான் என்னைய பொறுத்தவரையில காதல், மற்றபடி என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த புத்தகத்தோட தலைப்பே 100% காதல் தான். இந்த புத்தகத்துல வேற எதாவது எதிர்பார்த்து இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. காதல் கவிதைகளை எதிர்பார்த்து வாங்கினீங்கன்னா 100% காதல் கவிதைகள் தான் இருக்கும். 100 கவிதைகள் மிகச்சரியா இருக்கும். மிகச்சிறந்த காதல் கவிதைகளை எழுதி இந்த அவங்க கொடுத்துருக்காங்க. புத்தகத்தோட விலையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் கடைசியா, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அடுத்ததா அடுத்த புத்தகம் கனவின் கசியலுக்கு வருவோம். எப்படி சொல்றது, பட்டாம்பூச்சி, அது பிழைத்தது பட்டாம்பூச்சி வந்து நாங்க போட்ட புத்தகத்திலேயே 2வது மிக வேகமாக போடப்பட்ட புத்தகம். போட்டது வந்து நாரும் நாதலும் ஒரு நாரும், 3 நாள் அந்த புக்கை நாங்கள் வெளியிட்டோம். வெறும் 3 நாள் தான் எடுத்துக்கிட்டோம். அதற்கு அடுத்ததாக பிழைத்தது பட்டாம்பூச்சி, அது எனக்கு தெரிஞ்சு 1 வாரமோ 2 வாரமோ தான், டக்குன்னு பேசணும், 3 வாரத்துல அந்த புக்கை ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த மாசம் பேசி இந்த மாசமே வெளியிட்ட புத்தகம் தான் இந்த கனவின் கசியல் புத்தகம். டக்குன்னு முடிவு பண்ணோம், ரைட் எப்பனாலும் எனக்கு கல்யாணத்துக்கு வேணும், ரைட் ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. தம்பியை சொன்ன மாதிரி எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், இன்ஸ்டாகிராம்ல அழகா அந்த கவிதைகள் போட்டு வச்சிருப்பாப்புல. நான் அப்ப பேசியிருக்கேன், நீங்களும் எழுதுங்க புத்தகம் போனா, ஆனா சும்மா விளையாடாதீங்க சொல்லிட்டு சொல்லப்போல ஒரு நாள் வரும்னு அன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு. அப்பவே 7000 முனையில இருக்கெல்லாம் என்கிட்ட பேசின ஞாபகங்கள் எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வந்துச்சு. அதாவது வந்துட்டு சில புத்தகங்கள் ஒரு பூரணமான புத்தகங்களா அமையும் இது நம்ம பதிப்பகத்துக்கு. அப்படியாக இதை வாசிச்சுட்டு நமக்குள்ள அந்த புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிற குழுவில் உள்ள எல்லாருமே சொன்னது என்னன்னா, ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா எழுதியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் யோசிச்சேன், ஓ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கை நான் எப்போ படிப்பேன் அப்படின்னா, நான் இது பிரிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தான் படிப்பேன். அதுக்கு முன்னாடி என் நண்பர்கள் மேல உள்ள நம்பிக்கை தான். எல்லாம் நல்லா படிச்சுட்டு கூட எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, சார் இப்போ பரவாயில்ல, நான் இப்படி எழுதியிருப்பான்னு நான் நினைக்கல, ஆனா எழுதியிருக்காப்லன்னு. அதாவது என்ன சொல்றது, இதுல இது சிறந்தது அந்த மாதிரி. மிகச்சிறந்ததான்னு கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்போ வருகிற காலங்கள்ல எழுதியிருக்கிற கவிஞர்கள்ல மிக சிறந்ததா வந்திருக்கு. இப்ப நான் பாக்குற இளம் எழுத்தாளர்களோட புத்தகங்கள் எல்லாமே எங்கோ யாருக்குனவே நீங்க கேட்ட மாதிரியே இருக்கும். இதை நம்மளே போய் இதை யாருக்குனே கேட்டிருக்கேன்னா அதெல்லாம் கிடையாது அப்படிம்பாங்க, நான் தான் எழுதுனேன். இல்ல வேற யாராவது எழுதியிருப்பாங்க, அதை அவங்க பேர் போட்டுக்கிடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்துல சொந்தமா அனுபவத்துல இருந்து எழுதுற சில கவிஞர்கள் கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தான். அது ஒரு கவிதை, சில கவிதைகள் மட்டும் வாசிக்கிறேன். உட்காரக்கூடாது என்று நிர்பந்திக்கப்பட்ட இடத்திலெல்லாம் மழையாய் உயர்ந்துவிடும். இந்த அவனி உன் பாதை மீதேறி வந்து மூச்சிறைக்க ஆசுவாசம் கொள்ளட்டும் உன் உச்சியில். எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. உனைய ஒருத்தன் ஒரு இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொன்னானா அங்கதான்டா நீ மழையா நிக்கணும் அப்படின்றது ஒரு 2 வரி தான். அது அவ்வளவு அழகா நம்மளுக்கு அதுக்குள்ளேயே கொண்டு போய் வாசிக்கும் போது செமையா அந்த இதை கடத்தியிருக்காப்ல. உறைந்து கிடக்கும் சில பகுதிகளால் உலகம் இயங்குகிறது, மனித வாழ்வும் அது போலத்தானே. ஒரு பெரிய சிந்தனை பார்த்துக்கோங்க. இந்த உலகமே உறைந்து கிடக்கும் சில பகுதிகளால தான் இயங்குது. ஏன்னா உன் வாழ்க்கையும் அப்படிதான், நீ ஏன் இயங்காம இருக்க, இயங்கி தொலை அப்படின்ற மாதிரிதான் அவர் சொன்னார். இதை தாண்டி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்கும், இப்பா இப்படி வாழ்ந்தா போதும்பா மனுஷன் வாழ்க்கை அப்படின்னு. அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, அதை வந்து எப்படின்னா நம்ம பக்கம் அப்படி திருப்பி விட்டுருக்காப்ல. அது சரியான சூப்பர் கவிதை. அது வேற என்ன பெருசா வேணும் மனுஷனுக்கு? இதை தாண்டி மழைக்கு ஒழுகாத கூரை, நல்ல தூக்கம், 2 இலக்கியம், அதை பகிர உரையாட கூட ஒரு துணை. இப்படி துணை, எனக்கு இதுதான் இந்த லைன்ல ரொம்ப பிடிச்சது. நான் இப்படி நினைப்பேன், நம்ம புக்கை வாசிச்சு இந்த
இவர் வைரமுத்து எழுதியில எழுதியிருப்பாரு, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்துட்டு, உம் நான் எழுதுற கவிதை மேல் விழுந்து வடியும் உன் ஒரு சொட்டு கண்ணீர் இது போதும் எனக்கு, நான் எழுதுற கவிதை மேல் விழும் உன் ஒரு மல்லிகை பூ இது போதும் எனக்கு, இப்படி எழுதியிருப்பாரு. அவரோட மனைவி கூட எப்படி அவர் அந்த டேஸை ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது அந்த இது செம்மையா இருக்கும். அதை இந்த 2 வரியில முடிச்சுட்டாப்புல. 2 இலக்கியம், அதை பகிர உரையாட கூட ஒரு துணை, சலிப்பு தட்டாத ஒரு சின்ன வேலை, எனக்கு சலிப்பே தட்டாத ஒரு சின்ன வேலை, குறைஞ்ச வருமானத்துல நிறைஞ்ச அன்பு, அடுத்தவங்களை காயப்படுத்தாத ஆரோக்கியமான சிரிப்பு, குடும்பத்தோட வருஷத்துக்கு 2 பயணம், திருவிழானா எல்லாரும் ஒண்ணு கூடி வீட்டு தரையில இலையில உட்கார்ந்து எல்லாத்தையும் ருசிக்கிற அளவுக்கு ஆரோக்கியம், சுக துக்கம் பகிரவும், மழை வந்தா நனைஞ்சிட்டு விளையாடவும் 4 நல்ல நண்பர்கள், இயற்கை வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கொடுக்கிற சின்ன வாழ்வு போதாதா, வேற என்ன பெருசா வேணும், வேற என்னங்க பெருசா வேணும், இது போதுமே, அவ்வளவுதான். எனக்கு இது போதும் எனக்கு தான் இதுல கனெக்ட் ஆச்சு. அதோட நீட்சியா தான் இதை நான் பாக்குறேன். அதாவது இதை தாண்டி பிழைத்தது பட்டாம்பூச்சியில ஒரு கவிதை இருக்கும். அதாவது வந்து ஒரு நொடியில் நடைபெற்றது இதய மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு கவிதை. அது எப்படி நான் எழுதுறேன்னு கேட்கும்போது சொன்னா, சும்மா அங்க வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இதை பார்த்தேன். அதை பார்த்த உடனே போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு இப்படி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் போஸ்டர் பார்த்தோன்னு ஒருத்தனுக்கு காதல் கவிதை தோண்டி இருக்கின்றதே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி தம்பி ஒரு மேட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காப்ல. அது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. உன் ஒற்றை சந்திப்பு போதும் நாள்தோறும் நிகழும் ஊர்கூடி தேரெடுக்கும் உற்சவம் என்னுள்ளே. அவளை பார்த்து அந்த ஒரு நொடி போதுமா, திருவிழால தேர் இழுக்கிற சந்தோஷம் இருக்கும். அப்ப எத்தனை திருவிழாலே ஒரு தேர் எடுத்து பார்த்துருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, நம்மளும் திருவிழாவுக்கு போனா தேர் இழுக்கிறது, சாமி கூட எவ்வளவு கூட்டம் வந்துமாமா, அண்ணன் எதை கனெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அருமையான புத்தகம், எல்லா வகையிலையும் மிக சிறப்பா வந்திருக்கு. அதாவது தரிகட்டு ஓடும் மரம்தாவி உள்ளத்திற்கு கடந்து போதலின் அழகியலில் நிறையவே நனைய வைக்கிறார். நீங்க வந்து ரொம்ப ஈஸியா கடந்து போயிடலாம் எல்லாத்தையும், அப்போ உங்க லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். எதையும் போட்டு மண்டைக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்காதீங்க, இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான், வேற என்ன வேணும்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த புத்தகம் வெளிவந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக முத்தமிடு தம்பியும் அதே மாதிரி தான். நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அவங்கள, நேர்ல பார்த்தது கிடையாது. 2-3 ஃபோன் கால் இருக்கும், அவ்வளவுதான். 2-3 ஃபோன் கால். அவரே அனுப்புனாரு, நான் ரெடி பண்ணி அனுப்புனேன். ஓகே பிரதர், எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. என்னடா அவன் 1000 சொல்லுவான், ஒண்ணுமே சொல்லல. அனுப்புனேன், சரிண்ணே நல்லா இருக்கு. சரி, அட்டை படம் எப்படி வேணும் அண்ணே, சிகப்பு வெள்ளை, அதை நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்கண்ணே, எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னாரு. அப்புறம் நாங்க இப்படி இது பண்ணி அனுப்பி விட்டோம். ஆனா சூப்பரா இருந்தேன், இது போதுண்ணே, வேற எதுவும் வேண்டாம். இதே மற்றவங்களும் சொல்லுவாங்க, இதுல 2 மிளகா பொடியை போடுங்க, இதுல 2 மஞ்சள் பொடியை போடுங்க, இதுல 2 பூ பூக்கட்டும், 2 புள்ள டான்ஸ் ஆடட்டும், ஒண்ணுமே இல்லை, இது போதும், வேற என்ன. இந்த ஏற்றுக்கொள்ற மனப்போக்கு இருக்குல்ல, இந்த போதுன்ற மனசு, அது வந்து ஒரு எழுத்தாளனுக்கு ரொம்ப தேவை. இல்லைன்னு எங்களை எழுதிக்கிட்டே இருப்பான், இந்த கவிதை ஏண்டா முடியவே மாட்டேங்குது. ஒரு கவிதை எங்க முடியுன்றது அந்த கவிதைக்கு தெரியும், அதை நம்ம இழுத்துட்டு இடக்கூடாது. அதே மாதிரிதான் கதையும் நாவல்களும். இந்த குவாலிட்டி வந்து எழுத்தாளர்களுக்கு ரொம்ப முக்கியம். தம்பியோட கவிதைகள் வந்து மிகச்சிறிய கவிதைகள் மாதிரி, ஹைக்கூ கிடையாது. ஹைக்கூ நம்ம சொல்லிட முடியாது, ஆனா சிறு கவிதைகள், 3 வரி 4 வரியில இருக்கிற சிறு கவிதைகள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான். ஏன்னா எனக்கு இவன்ட்ட பிடிச்சது என்னன்னா, நான் ஹைக்கூ எழுதியிருக்கேன்னு என்கிட்ட கொண்டு வந்து இந்த புத்தகத்தை கொடுக்கல, நான் கவிதை எழுதியிருக்கேன்னு கொண்டு தான் கொடுக்குறேன். ஆனா அந்த கவிதையில எல்லா கவிதையிலுமே 3 வரி தான் இருக்கும். எனக்கு அதுதான் பரவாயில்ல, ஹைக்கூக்கும் கவிதைக்குமான வித்தியாசம் தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இங்க நிறைய பேருக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. 3 வரியில எழுதினா கவிதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஹைக்கூக்குள்ள இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பொன்கலையரசன் தம்பி எழுதியிருக்கிற புத்தகத்தை படிச்சு பாருங்க. செம்மையா ஹைக்கூ எழுதுவான். அவனோட ஹைக்கூ புத்தகம்லே அவ்வளவு அழகா இருக்கும். முறைத்து பார்க்கிறது பட்டாம்பூச்சி, அவ்வளவு சூப்பர் அந்த ஹைக்கூ எழுதியிருப்பான். அதுதான் ஹைக்கூ. மற்ற நீங்க படிக்கிறது ஹைக்கூவான்றது அதை படிச்ச பிறகு முடிவு பண்ணிக்கோங்க, ஓ ஹைக்கூ இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில கவிதைகள் மட்டும் மேற்கோளிட்டு காட்டுகிறேன். மரத்துக்கு நிறைய பேர் கவிதை எழுதி பார்த்துருப்பீங்க. அவர் பார்வையில் இருக்கிறார். தன் கீழ் நிற்பவரிடம் கூலி கேட்காத ஒரே வியாபாரி நிழல் தரும் மரம். நீ தண்ணி ஊற்றி நீ வதப்பலாம், அதுவே வளர்ந்துக்கிடும், அவ்வளவுதான். தன் கீழ் நிற்பவரிடம் கூலி கேட்காத ஒரே வியாபாரி நிழல் தரும் மரம். இதோட இன்னொரு, இந்த உறவுகளுக்கு இடையில அடிக்கடி சிக்கல் ஏற்படும்ல, ஒரு லவ்வர்ஸோ கணவன் மனைவியோ இருக்கையில அடிக்கடி சிக்கல் ஏற்படும். அப்போ அவங்க ஒரு விஷயத்த செய்யவே கூடாது.
அதை வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு பாருங்க. 2 வரி தான், நச்சுன்னு 2 வரி, 5 வாரத்துல முடிச்சிட்டாரு. காதலின் மேசையில் காதலின் மேசையில் 3வது நாற்காலி தேவையில்லை. காதலின் மேசையில் 3வது நாற்காலி தேவையில்லை. அடிக்கியோ பிடிக்கியோ நீ 2 பேரும் மட்டும் பண்ணிக்க, 3வது சேர் போட்டா வழங்காது, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. உண்மையை வந்து 5 எழுத்து வார்த்தையில ஒருத்தர் சொல்லியிருக்காங்கல்ல, அது பெரிய விஷயம். வந்து லைஃப்ல எதை பார்த்தாலும் எல்லாத்துலயுமே ஒரு செய்தி இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறத இவர் பார்த்திருக்காரு, அதுல உள்ள செய்தியை நமக்கு எப்படி கடத்துறாரு பாருங்க. பட்டாம்பூச்சி சொல்வது, நான் சிறியவன் தான், ஆனால் நான் பறப்பதை தேர்ந்தெடுத்தேன். நான் சிறியவன் தான், ஆனால் நான் பறப்பதை தேர்ந்தெடுத்தேன். நீங்க வந்து உங்களோட வேல்யூ, உங்களோட பணபலம், உங்களோட அதெல்லாம் இல்ல. நீ யாரா இருக்க, நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்பதில் தான் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது, அவ்வளவுதான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த புக்கை செலக்ட் பண்ண நான் வந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்தினதே இந்த கவிதை மூலமா தான். இந்த கவிதையை வாசிச்சேன், பரவாயில்ல, இதுல ஒருத்தர் இதை பார்த்துருக்கான்ல. இது மத்தவன் என்ன சொல்லுவான், பட்டாம்பூச்சி அவள் முகத்தை போல் இருந்தது அப்படிமா, அவளிடம் என்னை கொண்டு போய் சேர்த்தது அப்படிமா. இதைத்தான் மத்தவங்களா. நம்மளால ஒருத்தன் இதை அடுத்து ஒரு வேறு சிந்தனை வருது இல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ரெண்டு கவிதை இருக்கும். என் மனதில் பதிந்த முகம் நீ மட்டும்தான், நீ மட்டும், மீதி எல்லாம் மங்களான காட்சி, அவ்வளவுதான். லவ்வருக்கு உண்மையில அதான். 1000 பேர் இருந்தாலும் அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான், அவளையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, அது உண்மைதான். மறந்துவிட முயன்ற நாள் எல்லாமே, ஒரு பிரேக்கப் ஆகி மறந்துவிட முயன்ற நாள் எல்லாமே உன் நினைவுகள் புதிதாய் மலர்ந்தன. அப்படின்னு நான் அவளை மறக்க முடியாது. மறக்கணும்னு நினைக்கிறப்போ புதுசா ஞாபகம் வருது, நான் என்னடா செய்ய அப்படின்ட்டு ஒரு புலம்புற மாதிரி அந்த இது இருந்துச்சு. இந்த புத்தகம் வந்து நீங்க வாசிக்கிறதுக்காக இல்லை, நீங்க உணர்றதுக்கான ஒரு புத்தகம் இது. ஏன்னா இந்த புத்தகத்தை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். எல்லா புத்தகமே நம்ம வாசிக்கிறதுக்காக இல்லை, உணர்றதுக்காக. இதுல உள்ள வரிகள் வந்து உங்களை நிச்சயமா உணர்த்தும். வாசிச்சுட்டு நான் எழுதுனதுதான், வாசிச்சுட்டு நீங்க வந்து நிச்சயமா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்குவீங்க, இல்லை எங்கேயாவது உங்களோட டாட்ஸை கனெக்ட் பண்ணுவீங்க. அடுத்ததா என் தம்பி எழுதின புக்கு, எல்லாரும் என் தம்பிக்கு தான். நான் அரவிந்த் வந்து கொஞ்சம் க்ளோஸ் டு த ஹார்ட் மாதிரி. முதல் புத்தகம் எழுதிட்டு அன்னைக்கு தான் நான் சந்திக்கிறேன். அவர் வந்து கேரளால வேலை பார்த்துட்டு இருக்காப்புல, அங்கேருந்து இங்கே வந்தார், இந்த நிகழ்வுக்காக நண்பர்களோட வந்தார். அன்னைக்கு தான் பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த நிகழ்வு நல்லா முடிஞ்சுட்டு அடுத்து நான் இன்னொரு நிகழ்வுக்கு அழைச்சப்போ மெனக்கெட்டு வந்தாப்புல. ஆக்சுவலி இங்கே குமிழ்முனையோட ஒரு பெரிய விஷயம், எழுத்தாளர்களுக்கு கடுப்பாகிற விஷயம் என்னன்னா, நான் எந்த நிகழ்வு வச்சாலும் கூப்பிடுவேன், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களை புத்தகம் வெளியிட்டுட்டு அப்படி விட்டுறது கிடையாது. இந்த புத்தகங்களை இன்னைக்கு வெளியிட்டுட்டு இதுக்கப்புறம் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம்னு ஒன்று வச்சிருக்கோம். அது மூலமா இந்த புத்தகங்களை வந்து திறனாய்வு செய்வோம். இந்த புத்தகம் என்ன சரி இருக்கு தப்பு இருக்குன்னு. அதாவது குமிழ்முனை மேடை ஒன்றுதான், குமிழ்முனை மேடையில் குமிழ்முனை எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் என்னையும் வைத்துக்கொண்டு நீங்க என்னை திட்டலாம், அதுக்கு அலோடு. வேற எந்த மேடையிலும் இது நடக்காது. நீங்க எந்த விமர்சனம் வேணாலும் வைக்கலாம், நாங்கள் எடுத்துக்கொள்வோம், சந்தோஷமா அதை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிடுவோம். இதை வந்து எங்க ஜோன் அடிக்கடி சொல்லுவாரு, ஏண்டா நீ என்னை கூப்பிட்டாலே நான் உன்னை திட்டதாண்டா, அப்புறம் ஏன்டா கூப்பிடுறேன் பாரு, பிகாஸ் ஐ லவ் யூ, நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேணும், என் எழுத்தாளர்களுக்கு நல்லது மட்டுமே சொல்றவங்க இல்லை, உண்மையா ஒருத்தரை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க, தப்பான வழியில போறாடா கொஞ்சம் திருந்திப்போ, அது உண்மையான நேசம். யாரா இருந்தாலும் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நாங்க பண்ணோம். அதனால எங்க கூட இப்ப வரைக்கும் கடந்த கவிதை பயிற்சி பற்றையில கூட வேலை இருந்தாலும் ஒரு நாள் அந்த லீவு நாள் ஒரே நாளைக்காக ஓடி வந்துட்டு போனான் அங்க இருந்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தம்பி. அவனோட முதல் புத்தகத்துல ஒன்னு எழுதியிருப்பாப்ல. ஏன்னா அதான் இதோட ஆரம்ப புள்ளியா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. காதல் முன்மொழிவு, இதுவரை நான் பயணம் செய்த எல்லா இடங்களிலும் சொல்லி வைத்திருக்கிறேன். இங்கேயும் சொன்னாப்புல, சரியா, இதுவரை நான் பயணம் செய்த எல்லா இடங்களிலும் சொல்லி வைத்திருக்கிறேன். அவள் யார் என்று தெரியாது, விரைவில் அவளுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று, உன் கையை கொடு நாம் செல்வோம். இதுதான் அவன் எழுதின கவிதை. அந்த உன் கையை கொடு நாம் சொல்வோம் சொல்லிட்டானான்னு எனக்கு தெரியாது, பட் விரைவில் நான் அவளோட வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. அப்போ அதற்கான முதல் விதை தான் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்ன்ற புத்தகம். கவிதை எழுதிட்டாப்ல, ஆனா அடுத்த புக்கு போடணும், சரி என்ன போடலாம், ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன், அது கட்டுரையா கதையா கவிதையான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு எழுதுறேன், அதை சரி என்ன தலைப்பு வச்சுருங்க, அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். பரவாயில்லையே, அவன் தலைப்புக்கே அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன கொடுப்பனை வேணும் அப்படின்னு. இல்லைன்னா மேரேஜ் பத்தி இப்படி சுத்தி சுத்தி பஞ்சாயத்தா வருது, இவங்களுக்கு பதில் சொல்லி மாலை மாட்டிக்கு இந்த புத்தகத்தை தூக்கி கொடுத்துட்டா இவங்க படிச்சுட்டு போயிருவாங்க. என் மனக்குமுறல ஃபுல்லா நான் அதில் எழுதிட்டேன்னா, ஏன்டா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க, இதை படிங்க அதுக்கப்புறம் வந்து பேசுங்க, என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்களே. அதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு வலி வேதனையும் அதுதான்.
இப்போ கல்யாணம் முடியாத எல்லாருக்குமே இருக்கும். அதாவது வந்துட்டு நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம், எதற்காக தேர்ந்தெடுக்கிறோன்ற எதுவுமே தெரியாம ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டி இதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லும்போது, ஆணுக்கா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எவனோ ஒருவனையோ இல்ல ஏதோ ஒரு துறையிலையோ நீ இதில் தான் போகணும், இதை தான் பண்ணணும்னு நிறைய பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கிறாங்க. அதற்கான ஒரு விடை தான் இந்த புத்தகம். இது அவனோட பெற்றோர்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் நீங்க தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க. இவ்வளவு தண்டி புக்கு, இது வந்து கிட்டத்தட்ட 200 பக்கம் இருக்கு. ஆனா உங்களுக்கு சலிக்காது. சுவாரஸ்யமா உங்களை உள்ள கூட்டு போய் உங்க கூட பேசிக்கிட்டு ஒரு பையன் உங்ககிட்ட பேசுற மாதிரியே எல்லா கேள்விகளுக்குமான திருமணம் குறித்த இல்ல உங்க அப்பா அம்மாட்ட நீங்க பேசக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான விடையா இந்த புத்தகம் இருக்கும். இந்த புத்தகத்துல வந்துட்டு எப்படி சொல்வேன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. இடையில கவிதையும் எழுதியிருப்பாரு. உன்னை பிடித்திருக்கிறது என அவளிடம் சொல்ல முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் நான் 2 அடி பின்னே செல்கிறேன். அவள் தேவதை போல் இருக்கிறாளே, அவளிடத்தில் எப்படி சொல்வேன் நான் நீ எனக்கு வேண்டும் என்று. உன் கால் விரல்கள் வேண்டும் நான் பிடித்து விட, உன் கை விரல்கள் வேண்டும் என் கை பிடித்துக் கொள்ள, உன் முகம் அழகாக இருக்கிறது, உன் சிரிப்பு அழகாக இருக்கிறது, உன் குரல் அழகாக இருக்கிறது என்று பலரும் அவளுக்கு சொந்தமில்லாத ஒன்றையே பாராட்டுகின்றனர். அவளுக்கே சொந்தமான அந்த மனதையும் குணத்தையும் மட்டும் ரசிப்பதாலோ என்னவோ நான் அங்கேயே விழுந்து கிடக்கிறேன். என் காதலை இன்னும் வேற எப்படி சொல்வேன் என்று தெரியாமல். அதான் வந்துட்டு இந்த அளவு ஒருத்த உருகி உருகி எழுதுறது என்ன அப்படின்னா, அப்ப லைஃப்பை நான் எப்படி வாழ ஆசைப்படுறேன், நீங்க என்னை எதுக்குள்ள தூக்கி போட விரும்புறீங்க அப்படின்றதுதான். இப்படி நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன்னு நினைக்கிறாப்புல. இதுல அது மட்டும் இல்லாம அப்பப்ப இந்த சமுத்திரக்கடி படம் மாதிரி இடைநிலையில 2 கருத்துக்களையும் தூக்கிடுவாப்புல. 2 வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பிஸ்கட்டு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸ், வண்ண சாயம் பூசப்பட்ட மிட்டாய்கள் என இன்னும் எத்தனையோ பொருட்களுக்கு அடிமையாகி விட்டன. இது போன்ற பொருட்களை விரும்பி சாப்பிடும் குழந்தைகள் அவர்களின் 30 வயதை எட்டுவதற்குள் சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, புற்றுநோய் என ஏதேனும் ஒரு வியாதி வந்து விட்டது என்ற கேள்வி அடிக்கடி எனக்குள்ள வருது. அப்போ சின்ன வயசுல இதெல்லாம் ஏன் சாப்பிட போனதுன்னா, இதை பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா 30 வயசுக்குள்ள இதெல்லாம் உனக்கு வந்துடும். அப்புறம் எவன் உன்னைய கட்டுவான்? இதான் பஞ்சாயத்து. இப்படியாக ஒரு கருத்துக்களையும் கொண்டு போயிட்டு தன்னோட விஷயத்தையும் அங்க வந்து அவரு சொல்லிக்கிட்டே போறாரு. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த விஷயங்களே வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. திருமணம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது, திருமணம் வியாபாரமாகிவிட்டது என்று சொல்வதா, திருமணம் என்பதற்கான புரிதலே இல்லாத இந்த சமூகத்தை பற்றி சொல்வதா, மொத்தத்தில் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் கடக்க முடியாமல் தத்தளிப்பதே, வயதாகிவிட்டதே, இன்னும் வரன் அமையவில்லையே என்பதையே. இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு இருக்கிற அந்த 30 நெருங்குற பசங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே இருக்கிறது. வயசாயிட்டு இன்னும் வரன் அமையல. குறிப்பாக 90ஸ்ல பிறந்த திருமண வயதை நெருங்கியதிலிருந்து திருமணத்தை வரன் பார்க்கும் படலம் இருக்கிறதே, எப்பப்பா இதுக்குள்ள நான் போய் வர்றதுக்குள்ள படுற பாடு. இப்படிதான் அவரே எழுதியிருக்காரு. அப்பப்போ அந்த ஒரு யுகம் போதாது சொல்லி மாலை. பையன் நல்லவனா இருக்கிறான் என்பதை இங்கு எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? அவனுக்கு பங்களாகி இருக்கிறதா, பாக்கெட்டில் 10 கோடி இருக்கிறதா என்பதை தான் பார்க்கிறார்கள். இதேதான் பொண்ணு பக்கமும். பொண்ணு அழகா நல்லா இருக்கா, நல்லவளா இருக்காளான்னு பாக்குறதுல, பொண்ணு அழகா இருக்காளா, எவ்வளவு தருவா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படித்தான் இன்னைக்கு இருக்காங்க. இது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்டா இன்னைக்கு நீங்க இப்படித்தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் இந்த புத்தக வாயிலாக இந்த கேள்விகளை வைத்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாட்டையடி, அப்புறம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிற இளைய சமுதாயத்துக்கான ஒரு பதில். அதுதான் இந்த புத்தகம். குமிழ்முனை பதிப்பகத்துல வெளியிடுற எல்லா புத்தகங்களுமே 150 ரூபாய் குறையத்தான் இருக்கும். 150 ரூபாய்க்கு மேல இருக்காது. நான் ஒரு மிடில் கிளாஸ் மேன். நான் ஒரு புத்தக கடைக்குள்ள போனோம்னா எத்தனை ரூபாய்க்கு புக்கு வாங்குவேன்? 150 ரூபான்னா டக்குன்னு வாங்கிடலாம். 100 ரூபான்னா 2 கூட வாங்கலாம், யோசிக்கலாம். இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இதோட உருவாக்க செலவு அதிகம் ஆனாலும் நான் இந்த விலைக்குள்ளதான் இதை அடக்கி கொண்டு வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இந்த புத்தகங்கள் எல்லாமே அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். அந்த புக்கு 150 ரூபா. அதுக்கு கீழே தான் மற்ற எல்லா புக்கும் 110, 120 இப்படிதான் இருக்கும். நீங்க மற்றவர்கள் புத்தகங்களை வாங்கி வாசிங்க, வாங்கி பாருங்க, வாசிச்சு பாருங்க. எல்லாமே உங்க வீட்டு பிள்ளைங்க தான். எல்லாமே இளம் எழுத்தாளர்களோட புத்தகங்கள் தான். இன்னைக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓ இப்படி இருக்கிறாங்க போல, இந்த இடத்த நோக்கி இவங்க நகர்றாங்க போல, எது இவங்களுக்கு பெருசா இருக்கு அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வுல அமர்ந்து இந்த நிகழ்வை நீங்க எல்லாமே கண்டு கழித்து ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வு அமைய காரணமா இருந்த எங்க செல்வின் சார், ரவி அண்ணன், மாரிமுத்தண்ணன், சக்தி அண்ணன், இன்னும் எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்குமே நான் மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வரைக்கும் வந்திருக்கிற எல்லா எழுத்தாளர்களுக்கும், எழுத்தாளர்கள் வந்து வரணும், வந்தாதான் அவங்கள உலகத்துக்கு தெரியும், கொண்டு வரணும். எல்லா வேலைப்பொழு மத்தியிலையும் வந்திருக்கிறவங்களுக்கும் நன்றி.
இயற்கை சூழல்களால் வர முடியாமல் போனவங்களுக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பின்னாடி இருந்து குமிழ்முனைக்காக உழைக்கிற சகோதரி மோர்ஜியாவுக்கும் சகோதரி சுபசூர்யாவுக்கும் எழுத்தாளர்கள் இன்னும் அநேகருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதுமே என் மேல பேரன்போடு இருக்கும் எனது படவரி நண்பர்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு நிகழ்வு இவ்வளவு நல்ல நடக்கிறதுக்கு காரணமா இருந்த எல்லா பெரியவங்களுக்கும் இந்த சிறுவனின் சிரம் தாழ்ந்த வழக்கங்கள். நான் ஒரு கலைஞன் என்பதால் பைத்தியமாயிருக்கிறேன், நான் ஒரு பைத்தியம் என்பதால் கலைஞனாயிருக்கிறேன். இதுதான் எனக்கு முன்னாடி கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில். நான் ஏன்டா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் இதுதான். நான் ஒரு கலைஞன் என்பதால் பைத்தியமாக இருக்கிறேன், நான் ஒரு பைத்தியம் என்பதால் கலைஞனாக இருக்கிறேன். புத்தகங்கள் விற்பனைக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கு, நீங்க வாங்கி செல்லுங்க. இதை போன்ற நிகழ்வுகள் இன்னும் நிறைய நடத்துறதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன இருந்தா அந்த டப்பா வெளியே இருக்கும். நீங்க அதுல ஏதாவது எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போகலாம். இந்த நிகழ்வுக்காக நாங்கள் யாருக்கிட்டையும் தனியாக சார்ஜ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த எழுத்தாளர்கள்கிட்டையும் நீங்கள் உதவி செய்யறதுக்கு உதவி செய்யலாம். இந்த நோட்டில் பேர் எழுதாதவர்கள் முடிந்தவொடனே எழுதிட்டு போங்க, நம்ம அடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இன்று 5 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். இது எங்களோட 40வது நிகழ்வு. எங்களுக்கே ஆச்சரியம், 40 நிகழ்வு நடத்திட்டோமா? குமிழ்முனையோட 40வது நிகழ்வு இந்த நிகழ்வு. இவ்வளவு நிகழ்வுல எங்க கூட இருந்து நிறைய பேர் எங்களை உந்தி தள்ளி இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக விரைவில் இன்னும் 4 மாசத்துல 2வது பிறந்த நாளை கொண்டாட போறோம். அதுக்கும் நீங்க எல்லாரும் கட்டாயம் வரணும், இந்த குமிழ்முனையை வாழ்த்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். 50 எழுத்தாளர்களை எப்படியாவது உருவாக்கிடணுன்ற ஒரு வெளியில இன்னைக்கு 65க்கு மேல போய்கிட்டு இருக்கு இந்த 1.5 வருஷத்துல. அது ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாருமே 40 to 45, இது 45வது புத்தகம் கனவின் கசியன் நாங்க வெளியிடுறது. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. எல்லாருக்கும் நன்றி, பேரன்பும் பெரும் மகிழ்ச்சியும். போ கூட்டம் போறாத, போய் வேலை வட்டியா பாரு, போய்கிட்டாரு. போ கூட்டம் போறாத, போய் வேலை வட்டியா பாரு, போய்கிட்டாரு.